ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்தியாவுடைய இளைஞர்கள் குறிப்பாக ஜென்சி இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிட்டே இருந்தாரு. அதான் நம்ம நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஜென்சி களம் இறங்கிட்டாங்க. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டியுடைய ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ஸ் நிறைவடைஞ்சிருக்கு. அதுல ஏபிவிபி வெற்றி பெற்றிருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை ஜென்சி கேட்டுட்டாங்க, ஜனநாயகத்தை காப்பாத்திட்டாங்க, தேசியவாதிகள் பக்கம் வந்துட்டாங்க. வணக்கம். நேத்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியது. பாஜகவை சேர்ந்த பல தலைவர்கள், தேசிய தலைவர்கள் எல்லாருமே ட்வீட் போட்டு வாழ்த்திய ஒரு செய்தி என்னவென்றால், ஏபிவிபி டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ஸ்ல வெற்றி பெற்றிருக்கு என்பதுதான். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் எலெக்ஷன், இந்த மாணவர் தேர்தல் இதெல்லாம் பெரிய அளவுல இல்ல. இன்னும் சொல்ல போனா இங்க தமிழ்நாட்டில் நடக்கிறதே கிடையாது. ஆனா மற்ற மாநிலங்கள்ல ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் என்பது மிகப்பெரிய அளவுல ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படும். எப்படி தமிழ்நாட்டுல தேர்தல் ஒரு திருவிழாவோ, அதே போன்று அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் எலெக்ஷனே ஒரு திருவிழா. காலேஜ் கேம்பஸஸ்குள்ள டெல்லி யூனிவர்சிட்டி ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி. இதுல நடந்த தேர்தல்ல 4 போஸ்ட் இருக்குங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி. இந்த 4 போஸ்ட்ல பிரசிடென்ட், செக்ரட்டரி மற்றும் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆகிய 3 போஸ்டை ஏபிவிபி கைப்பற்றி இருக்கு. दिल्ली विश्वविद्यालय में जिस प्रकार का स्टूडेंट का समर्थन हमारे कैंडिडेट्स, हमारे तीनों भाई और बहन को मिला है, विद्यार्थी परिषद को मिला है, उसके लिए एक बार जोरदार तालियां। विद्यार्थी परिषद இந்த வெற்றி பிறகாக விவேகானந்தர் சிலைக்கு பக்கத்துல இந்த ஏபிவிபி வெற்றி பெற்ற மாணவர்கள் கொடுத்த போஸ்ட், இந்த போட்டோ பாத்தீங்களா, இதுதான் நேத்துக்கு வைரலான ஒரு போட்டோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி NSUI காங்கிரஸினுடைய இந்த மாணவர் அமைப்பு வெற்றி பெற்ற பொழுது அவங்க NSUI கொடியை டிஸ்பிளே பண்ணி தங்களுடைய வெற்றியை கொண்டாடினாங்க. ஆனா ஏபிவிபி மாணவர்கள் தேசிய கொடியை டிஸ்பிளே பண்ணி அவர்களுடைய வெற்றியை கொண்டாடி இருக்காங்க. இதுதான் காங்கிரசுக்கும் தேசியவாத அமைப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்று சோசியல் மீடியால பேசப்பட்டு வருகிறது. இந்த வெற்றியை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த ஸ்ட்ரக்சர் பத்தி புரிஞ்சுக்கணும். டெல்லி யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்களால தொடங்கி வைக்கப்பட்டது. டெல்லி யூனிவர்சிட்டியுடைய அஃபிலியேஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 91 காலேஜஸ் இருக்காங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் பாடி இன் தி வேர்ல்ட். 7 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் டெல்லி யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டடா இருக்காங்க. இந்த டெல்லி யூனிவர்சிட்டியில 4 முக்கியமான போஸ்டுக்காக எலெக்ஷன் நடக்கும். அந்த முதல் போஸ்ட் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி. இந்த 4 போஸ்டுக்கான எலெக்ஷன் நடந்திருக்கு. இதை தவிர சென்ட்ரல் கவுன்சிலர்ஸ், காலேஜ் லெவல் யூனியன்ஸ் இதெல்லாமும் நடக்கும். ஆனா இந்த 4 போஸ்ட் தான் ரொம்ப மெயினான ப்ராமினன்டான 4 போஸ்ட். இந்த 4 போஸ்டுக்கான எலெக்ஷன் யூஸ்வலி ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட், செப்டம்பர் நடக்கும். தேர்ந்தெடுக்கப்படுறவங்க அந்த ஸ்டூடெண்ட் பாடி எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரசிடென்டாக, வைஸ் பிரசிடென்டாக, செக்ரட்டரியாக, ஜாயிண்ட் செக்ரட்டரியாக வர்றவங்க ஆகஸ்ட் 16ல இருந்து அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 15 வரைக்கும் அவங்களுடைய பதவி காலம் இருக்கும். இந்த டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட் பாடி எலெக்ஷன் என்பது நாடு முழுக்க மிகப்பெரிய பேசுபொருள் ஆனதுக்கு காரணம், இங்கிருந்து பல அரசியல் தலைவர்கள் உருவாவாங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் பாடி ஒன்னு. ஒவ்வொரு வருஷமும் டெல்லி யூனிவர்சிட்டியுடைய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்கு இல்லையா, இதுக்கு பட்ஜெட் மட்டுமே 24 லட்சம். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க, டெல்லி யூனிவர்சிட்டி மூலமாக அறியப்பட்டவங்கன்னா இப்போ சிட்டிங் டெல்லி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ரேகா குப்தா அவர்கள் முதற்கொண்டு டெல்லி யூனிவர்சிட்டில இருந்து வந்தவங்க. அருண்ஜேட்லி அவர்கள் இருந்து இன்னும் பல தலைவர்களை உருவாக்கியது இந்த டெல்லி யூனிவர்சிட்டி. சரி, நேத்துக்கு வெளியான எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அது எப்படி நடந்துச்சு, எலெக்ஷன் எப்படி நடந்துச்சு என்று பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம்னா, செப்டம்பர் 18ஆம் தேதி எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் என்று 2 ஷிஃப்ட்டுக்குமே நடந்துச்சு. இதோட கவுண்டிங் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 19 அடுத்த நாளே இதோட கவுண்டிங் நடந்துச்சு. இல்ல என்ன நீங்க நோட் பண்ணணும்னா, இது எலெக்ஷன் EVMல நடந்திருக்கு. அதனாலதான் உடனடியாக இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் ஓட் சோரி பண்ணிட்டாங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. பேப்பர் பேலட் நடந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனும் தோத்தாச்சு, டெல்லி யூனிவர்சிட்டி எலெக்ஷனும் தோத்தாச்சு, அடுத்து வரப்போற எல்லா எலெக்ஷனும் தோக்க தான் போறாங்க. தோத்து போயிட்டு ஒன்னு எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராடு, இல்ல EVM ஃப்ராடு. EVM ஃப்ராடா இருந்தா எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராடா இருக்க முடியாது. நீங்க பாருங்களேன், எந்த பட்டன் அமுக்குனாலும் பாஜகவிற்கே ஓட்டு விடுற மாதிரி அந்த மிஷின் இருந்துச்சுன்னா எதுக்காக எலெக்ஷன் கமிஷனை காம்ப்ரமைஸ் பண்ணி ஓட்டை திருடணும்? அந்த இடத்துல ஒரு முரண் இருக்கு இல்லையா? முதல்ல முடிவுக்கு வாங்க, இவிஎம் ஃப்ராடா எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராடான்னு முடிவுக்கு வாங்க, அப்புறம் பேசுவோம். நம்ம டெல்லி யூனிவர்சிட்டி இந்த முறை எவ்வளவு ஓட்டு டர்ன் அவுட் என்று சொல்லுவாங்க, எவ்வளவு சதவீத மாணவர்கள்
போய் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 39.4%. ஒட்டுமொத்தமா ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸே 1.53 lakhs அவ்வளவு ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ், அதுல 39.4% ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 4 பதவிக்காக மொத்தம் 21 பேர் போட்டிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் போஸ்டுக்காக யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல ஏபிவிபி சார்பாக ஆரியன் மான் என்பவர் கண்டெஸ்ட் பண்ணிருக்காரு. இவர் 28,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அடுத்தபடியாக ரன்னர் அப் யாருன்னு பாத்தீங்கன்னா NSUI காங்கிரஸ் மாணவர் இயக்கம், அந்த இயக்கத்தை சேர்ந்த ஜோஸ்லின் நந்திதா சௌத்ரி என்பவங்க 12,645 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மத்த அமைப்புகளும் இருக்கு. அஞ்சலி என்பவங்க SFI மற்றும் AISA கம்யூனிஸ்ட் ஸ்டூடெண்ட் பாடி, இந்த 2 அமைப்பு சேர்ந்து கூட்டணியாக அஞ்சலி என்பவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க 5,385 வாக்குகளும். இன்னும் 6 பேர் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே 5,000, 1,000, 700, 500, 500 இப்படிதான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. சோ கிளியரா கான்டெஸ்ட் என்பது NSUI-க்கும் ABVP-க்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ஓட் டிஃபரன்ஸே பாருங்களேன். 2ஆம் இடத்துல 12,000 ஓட்டு, ஃபர்ஸ்ட் இடத்துல 28,000 ஓட்டு, 16,000 ஓட்டு வித்தியாசம், 16,000. மொத்தம் பதிவானதே 60,000 ஓட்டு தான். அதுல 16,000 ஓட் டிஃபரன்ஸ்னா கிளியரா ABVP லீட் ஆயிருக்கு. இதுல காங்கிரஸினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட இந்த ஜோஸ்லின் நந்திதா சௌத்ரி இருக்காங்க இல்லையா, இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர், 2 லட்சத்துக்கும் மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அதை நம்பி சூப்பர் 2 lakh ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாங்க காங்கிரஸ் நம்பி களம் இறக்குனா இப்படி தோத்துருக்காங்க. இதுதான் சோசியல் மீடியாவுக்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். சோசியல் மீடியால வரக்கூடிய லைக்ஸ், கமெண்ட் இதெல்லாம் மட்டுமே எலெக்ஷன்ல ஒரு ஃபேக்டராக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்று நினைத்தால் ஐ எம் சோ சாரி என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஏபிவிபியை சேர்ந்த மாணவர்கள் வெற்றி பெற்ற ஆரியன் மான் அவர் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காருன்னு பாருங்க. ஹன்ஸ்ராஜ் காலேஜ்ல இவர் MA இன் லைப்ரரி சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் கேம்பஸ்ல ஃப்ரீ வைஃபை கிடைக்கும் என்று ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. மெட்ரோ பாஸ் ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும் என்று ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. ஆக்சசிபிலிட்டி ஆடிட்ஸ், இம்ப்ரூவ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், இன்னும் இந்த மாணவர்கள் நலன் சார்ந்து நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து நல்ல ஒரு அப்பீலிங்கான மேனிஃபெஸ்டோ கொடுத்து அவர் வந்திருக்காரு. மக்கள் இவரை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. இன்னும் 1 வருஷம் இவருக்கு டைம் இருக்கு. கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 2 வருஷம் தவிர மற்ற எல்லாமே ABVP தான் வெற்றி பெற்றிருக்கு. அந்த இடத்துல போன வருஷமும் அதுக்கு முன்னாடி ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் தான் 2 ஆண்டு மட்டும்தான் NSUI காங்கிரஸை சேர்ந்த ஒரு வேட்பாளர் அங்க பிரசிடென்டாக வெற்றி பெற்றார். மற்றபடி ABVP ஒரு கோட்டை தான் டெல்லி யூனிவர்சிட்டி என்பது. அடுத்து வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் பார்ப்போம். இந்த வைஸ் பிரசிடென்ட் மட்டும் தான் ABVP இந்த 4 பொசிஷன்ல லூஸ் பண்ண ஒரு பொசிஷன், ஜெயிக்க முடியல. 2ஆவதாக ரன்னர் அப் ஆக வந்திருக்காரு ABVP வேட்பாளர் கோவிந்த் தன்வர் என்பவர். அதுவும் ஓட் டிஃபரன்ஸ் பாருங்களேன். இவர் 20,000 ஓட்ஸ். ஆனா வின்னர் ராகுல் ஜான்ஸ்லா என்பவர் NSUI காங்கிரஸை சேர்ந்தவர். அவரு 29,339 வாக்குகள், 9,000 தான் வித்தியாசம். அடுத்து செயலாளர் செக்ரட்டரிக்கான இந்த போட்டியில வின்னர் குணால் சௌத்ரி ABVP சேர்ந்தவர். ரன்னர் அப் கபீர் என்பவர் NSUI சேர்ந்த காங்கிரஸை சேர்ந்த கபீர். ஜாயின்ட் செக்ரட்டரி போஸ்டுக்கு ABVP சேர்ந்த தீபிகா ஜா என்பவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ரன்னர் அப் 2வது பொசிஷன் வந்தது NSUI லவ்குஷ் பந்தனா வேட்பாளர் 2வது இடத்தை பிடிச்சு தோல்வியை தழுவியிருக்காங்க. இந்த வெற்றி ABVP கிடைச்ச இந்த வெற்றியானது கரெக்டா எந்த தருணத்துல வந்திருக்குன்னு பாருங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஜென்சிலாம் எங்க கிட்டதான் இருக்காங்க, இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்தியாவோட ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் என்று பேசிட்டு இருந்தாரு. இளைஞர்கள் நேற்றுக்கு 2 விஷயம் பண்ணாங்க. 1 ஐபோனுக்காக போய் மும்பைல கியூல நின்னது, பெரிய கியூ. 2வது நேரா போய் ABVPக்கு தேசியவாத அமைப்புக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்தது. ராகுல் காந்தி யாரும் கண்டுக்க கூட இல்ல. சோ திஸ் கிளியர்லி ஷோஸ் ஜென்சி இப்போது யார் கூட இருக்கா என்பது நமக்கு தெளிவாக புரிய வருகிறது. ஆனால் அகைன் நான் எல்லா வீடியோல சொல்ற மாதிரி we shouldn't be overconfident. கொஞ்சம் கொஞ்சமாக இன்டாக்ட்ரினேஷன் என்பது இங்க அடுத்த தலைமுறை கிட்ட நடந்துகிட்டே இருக்கு. தேசியவாதம் பேசுபவர்கள் எல்லாம் பூமர்கள் என்ற அந்த சித்தாந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக உடனடியாக இந்த எஃபெக்ட் தெரியாது. ஒரு லாங் டேர்ம்ல இந்த எஃபெக்ட் நிச்சயமாகவே இருக்கும். அதனால தொடர்ச்சியாக நாம் why nationalism is the need of the hour என்று பிரச்சாரம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். இன்னைக்கு டெல்லி யூனிவர்சிட்டி மாதிரி பல்வேறு யூனிவர்சிட்டிஸ்ல நடந்திருக்கக்கூடிய மாணவர் தேர்தல்கள் மூலமாக நிறைய மாணவர் தலைவர்கள் உருவாவாங்க. நாளைக்கு இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், ஏன் பிரதமராக கூட ஆகலாம். அதனால்தான் ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் என்பது மற்ற மாநிலங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ஸ்டூடெண்ட் எலெக்ஷனை நடத்தாம ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. கூடிய விரைவில் தமிழ்நாட்டிலையும் எலெக்ஷன்ஸ் நடத்தணும், மற்ற மாநிலங்கள் மாதிரி இங்கேயும் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிசத்தை ஊக்குவிக்கணும் என்ற ஒரு கோரிக்கையை நம்ம அரசாங்கத்துக்கிட்ட வச்சுக்கலாம். வெற்றி பெற்ற மாணவர்கள், அதுக்கு பின்னாடி உழைத்த எண்ணற்ற காரியகர்த்தர்கள். இப்ப வெற்றி என்பது ஆரியன் மான் ஜெயிச்சிட்டாரு, அந்த விவேகானந்தர் போட்டோ கிட்ட போய் கை காட்டிட்டாரு, எல்லாரும் மாசம் செலிப்ரேட் பண்ணி பிஜிஎம் போடுறாங்க. ஓகே, ஆனா இதுக்கு பின்னாடி பல பேருடைய உழைப்பு இருக்கும். அந்த உழைப்பு அனைத்திற்கும் கிடைத்த வெற்றி தான் இது. எதிர்காலத்துல இது போன்ற நிறைய தேர்தல்கள்ல ABVP வெற்றி பெற்று மாணவர்களிடையே தேசியவாதத்தை விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம்.
வணக்கம். வந்தே மாதரம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.